ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ரொம்ப பகிரங்கமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்ம திவ்யா. யாரை பற்றினா விஜய் பார்வதி பற்றி. தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த மைக்கு போடுற விஷயங்கள் வந்துட்டு ஒரு இஷ்யூ வருது. அதை வந்துட்டு திவாகர் கிட்ட இவங்க சொல்கிறாங்க. இவங்க தேவையில்லாமல் உள்ள வந்துட்டு அதை எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அப்பப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேவையில்லாத சண்டைகள் வேணுன்ட்டுமே வம்பிழுக்கிறாங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி பண்ணுறது சுத்தமாக சரியே இல்லை. ஒருத்தங்க மேலே கோவம் இருக்க வேண்டியதான், யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். அதுக்குன்ட்டு வந்துட்டு பழி வாங்குற மாதிரி எப்போ பார்த்தாலும் கரு இப்படியே கடுக்குன்னு இருந்தால் யாருக்கு தான் வந்துட்டு அந்த ஒரு கேம் நல்லாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். சுற்றி சுற்றி அவங்க மூஞ்சில் தான் முழிக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து சண்டை போடுவாங்க, அடுத்த நாள் வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் பார்வதிக்கு என்ன இவங்க மேலே எவ்வளோ காண்டுன்னு தெரியல. இவங்களை கண்டாவே பிடிக்க மாட்டுது. அதே மாதிரி திவ்யாவுக்கு அவங்கள கண்டா பிடிக்க மாட்டுது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலே விஜய் பார்வதி மேலே தான் தப்பு. ஏன்னா சொன்னது அவங்க திவாகர் கிட்ட. இப்போ அதை கம்ப்ளைண்ட்டே பண்ணுறாங்க. பிக் பாஸ் இன்னும் பிக் பாஸ் இந்த மைக்கு போகிற விஷயங்கள் இது உங்கள் வீடு, நான் தலையாக இருக்கனால தான் கேட்குறேன். திரும்ப நான் பண்ண முடியாதுன்னா இது என்ன விதத்தில் நியாயம்? இப்படியே ஒரு வாட்டி சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம்? நானும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், கேட்கவே மாட்றாங்க. மனசில் வந்து பழைய பகையை வச்சுட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து இப்படி வந்து எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே இருக்காங்க. டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே காண்டாகி ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. என்ன சண்டையாக போட்டு அடிக்க முடியும்? இந்த இப்போ கமருதீன் ப்ராங்க் பண்ணாங்க, அந்த மாதிரி எதாவது பண்ண முடியும்? பண்ணால் வெளியே போய்டுவோம். இதுதான் இந்த பிக் பாஸில் ஒரு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். என்னென்னா நம்மளுக்கு கோவம் வரும், பெசாமல் அடிச்சிருவோமா அப்படின்னு தோணும். ஆனால் அடித்தா ரெக்கார்ட் ஆகிரும். கேமை வின் பண்ணோம். ஒரு வாரத்துக்கும் அமௌண்ட்டு பேரும் புகழும் கிடைக்குது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கேரக்டர் ஸ்பாயில் ஆகிடும். இதே இது நான் கரெக்டாக நடந்தேன்னா கேரக்டர் எங்கேயோ போய்டும். ஒளிமயமான ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை கிடச்சிரும். ஸோ இப்போ ரொம்ப கஷ்டம் உண்மையிலே பெரிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ வந்து திவ்யா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பிக் பாஸ் வந்து எடுத்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவார் நினைக்கிறீங்க? அவன் என்ன சொல்ல மாட்டார். இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருப்பார். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.